குரோம்ல போயிட்டு காலி லினக்ஸ் அப்படின்னு டைப் பண்ணீங்கன்னா ஒரு வெப்சைட் வரும். இது அஃபிஷியல் வெப்சைட். காலி லினக்ஸோட அஃபிஷியல் வெப்சைட். இங்க கிளிக் பண்ணிக்கோங்க. இங்க டவுன்லோட் இருக்கா? அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்ப வந்து பாத்தீங்கன்னா, அப்படியே நீங்க ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா, இங்க இன்ஸ்டால் இமேஜஸ் இருக்கும். இது ஒரு மெத்தட். காலி லினக்ஸ் ஏத்துறது இது ஒரு மெத்தட். ஸோ இன்ஸ்டால் இமேஜ் என்னன்னு பாத்தீங்கன்னா, நீங்க ஒரு காலி லினக்ஸ கஸ்டமைஸ் பண்ணி ஏத்துறீங்க. அதாவது இது இவ்வளோ ரேம் தான் இருக்கணும். இவ்வளோ மெமரி தான் இருக்கும்னு நம்ம கஸ்டமைஸ் பண்ணி ஏத்துவோம். இது கொஞ்சம் டைம் எடுக்கும். நம்ம இன்னைக்கு இது பார்க்க போறது கிடையாது. நம்ம வேற ஒரு மெத்தட், ஷார்ட்கட் மெத்தட் தான் பார்க்க போறோம். ஸோ நீங்க இன்னும் ஸ்க்ரால் பண்ணிட்டு வந்தீங்கன்னா, ப்ரீ பில்ட் விர்ச்சுவல் மிஷின்ஸ் இருக்கும். ப்ரீ பில்ட்னா ஒண்ணும் இல்ல. அந்த காலி லினக்ஸ் வந்து அப்படியே டிஃபால்ட்டா உங்களுக்கு குடுத்துருவாங்க. ஸோ வித் டிஃபால்ட் கிரெடென்ஷியல்ஸ் காலின்னு இருக்கா? ஸோ இது ரொம்ப வேகமா ஏறிரும். நீங்க ஜஸ்ட் இங்க அப்படியே கீழ வந்தீங்கன்னா, நீங்க VMware, விர்ச்சுவல் பாக்ஸ் இந்த மாரி இருக்கா? இது எல்லாமே பார்த்தீங்கன்னா, அந்த காலி லினக்ஸ நீங்க அ எந்தெந்த இதுக்குலாம் நீங்க இன்ஸ்டால் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள அப்ளிகேஷன்ஸ். இப்ப நம்ம ஏத்த போறது விர்ச்சுவல்